ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம் பூ. இன்றைக்கி ஒரு ஃபுல் லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா வரகு சாப்பாடு, சப்பாத்தி, பலாப்பழம், உருளைக்கிழங்கு வச்சு கோஃப்தா கறி, எக் பொடி மாஸ். நான் சிம்பிளாக எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். டைமர் வச்சு தான் பண்ண போகிறேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வரகரிசியை ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பலாக்கொட்டையும் வேக வச்சு மட்டும் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் டைமர் வந்து 50 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். நான் முடிப்பேனான்னு தெரியாது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இங்கே வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். வரகு சாப்பாடுக்காக கஞ்சி வடித்து தான் பண்ண போகிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வரகரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து லோ ஹீட்லேயே வச்சு ஒரு 5-7 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, குழஞ்சிடும். இது குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5-7 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கஞ்சியை வடிச்சிடலாம் நம்ம. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வரகு சாப்பாடு எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ நல்லாவே நமக்கு உதிரியாக கிடச்சிரும். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கோஃப்தாவுக்கும் பொடி மாஸுக்கும் தேவையான எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ டைம் இவ்வளோ ஆயிருக்கு, நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நான் வேக வச்சுருக்க பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லாமே துருவியாச்சு. இப்போ அரைச்சிருக்க பலாக்கொட்டை விழுதும் இதில் சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நைஸாக எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், இந்த கோஃப்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக கொஞ்சம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த ஈரப்பதத்திலே வந்து நல்லா இதை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருட்டி வச்சிடலாம். எல்லாமே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2 உருண்டை மட்டும் உருட்டாமல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம கோஃப்தாவை வந்து பொரித்து எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக பொரிக்கணும். லோ ஹீட்லேயே வச்சு மெதுவாக நல்லா கலந்து விட்டு இதை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதே சமயத்தில் நம்ம வந்து இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் நான். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து எக் பொடி மாஸ் செஞ்சிடலாம் நம்ம. கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் ஒரு சிம்பிளான எக் பொடி மாஸ் தான் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அங்கே கோஃப்தாவையும் தொடர்ந்து அந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக வந்து குக் ஆகும். இப்போ டைம் வந்து இவ்வளோ ஆயிருக்கு. நான் முடிப்பேனான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம். அங்கே கோஃப்தாவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு. இப்போ இந்த எக் பொடி மாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா குக் ஆகட்டும். அங்கே வந்து கோஃப்தாவும் ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பொன்னிறமாக. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச்சு நான் போட்டிருக்கேன். அதுவும் லோ ஹீட்லேயே வச்சுருக்கேன், குக் ஆகட்டும். இங்கே இப்போ நம்ம பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான பொடி மாஸ் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால் நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதில். அவ்வளோதான், பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் கோஃப்தாவும் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கட்டும்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா குக் ஆகணும், நமக்கு லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுக்கிறேன். இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம இது குக் ஆகிட்டுருக்க சமயத்தில் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சிட்றேன். இந்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீதி ரிமைனிங் வச்சுருந்தோம்ல அந்த கோஃப்தா மாவு, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்க்கலைன்னா கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான பதம் வரும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா குக் ஆகட்டும். கோஃப்தா கறி அங்கே குக் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து நான் ஃபுல்கா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன் ஃபுல்கா ரெசிபி. இப்போ ஃபுல்காவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கோஃப்தா கறி நல்லாவே குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக என்கிட்ட இல்லை, அதனால் வந்து பால் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டைமரும் முடிஞ்சிருச்சு, நம்ம 50 மினிட்ஸ் வச்சது. இப்போ வந்து நம்ம கோஃப்தா வந்து அதுக்குள்ளே அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணுற பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே அந்த கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப நமக்கு உடஞ்சி போயிடும், நம்ம கோஃப்தா ரெடி பண்ணது எல்லாமே. அதனால் இந்த மாதிரி நான் தனியாக சேர்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏதோ என்னால் நம்ம கோஃப்தா கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட வரகு சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக, நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு, இன்னும் நல்லா உதிரியாகவே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நல்லாவே உதிரியாக இருக்குது நமக்கு. பாருங்கள், நம்ம எக் பொடி மாசும் ரெடியாக இருக்குது. சப்பாத்தியும் வந்து நான் அளவாக 4 தான் செஞ்சேன். ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 1 ஹவரில் வந்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான லஞ்ச் பிளேட்டும் ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் வந்து நான் ஆப்பிள் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.